நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். ஒவ்வொரு மனிதனுமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படாமலே இருக்க மாட்டாங்க. சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், மூன்று கிரகத்துடைய இணைவு உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றி கொடுக்க போகுது. உச்சமான சுக்கிரன், உச்சமான சுக்கிரனுடன் சனி ராகு, அதாவது 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் ராகு பகவானை எதிர்கொள்றார். அப்ப அந்த சனி ராகு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றியும் உலகத்திலே நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த சனி ராகு இணைவு 50 நாள் தான். எப்ப ஆரம்பிக்கிறாரு? மார்ச் மாசம் 29ஆம் தேதி போய் சனி பகவான் ராகு பகவானை போய் தொடர்றார். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி வரை இந்த 50 நாட்கள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா 51 நாட்கள் வரும். 50 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுக்க போறார். இதுக்கான ஒரு பலன் தான். ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். ஏன்னா இவர் மாதிரி எந்த கிரகம் ஈஸ்வர பட்டம் கிடையாது. தொழிலுக்கு உத்தியோகத்துக்காரர் சனி பகவான். ராகு ஒரு மனிதனை பெரிய அளவில் பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான். சுக்கிர பகவான் திடீர் ராஜயோகத்தை உல்லாசத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான். இந்த மூன்று கிரகம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம். இப்ப இந்த சனி ராகு இந்த சுக்கிரபான் மூன்று கிரகத்தால் உங்களுக்கு என்ன விபரீத ராஜயோகம் இருக்கு, இத ஃபுல்லா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசிக்காரங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் இருக்கும் இந்த மேசராசியை பொறுத்தவரை. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. லட்சியத்துல எப்படி இருப்பாங்க? ஒரு லட்சியம் நினைச்சிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க அந்த மேசராசியுடைய குணம். ஏன்னா செவ்வாய் அதிபதி, தைரிய வீரிய அதிபதி செவ்வாய் பகவான் வர்றாரு. அப்ப எதுலையுமே பாருங்க தன்னம்பிக்கை விடாம நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேசராசி கிட்ட மட்டும் அதிகமா இருக்குங்க. அப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மூன்று கிரகத்தோட இணைவு, இது பலனே பாருங்க. உச்சமான சுக்கிரன், ராகு, சனி 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சனி ராகு இணையுதுங்க. பாருங்க, சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், இந்த மூன்று கிரக இணைவால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பலன் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு, இந்த மூன்று கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க. மீனா இந்த 2 கிரகத்தை எடுத்துக்கலாம். சனி பகவான வந்தாவே எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். அது ஏழையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, சனி பகவான் வந்துட்டா டக்குன்னு ஜாதக நோட்டை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பலன் இருக்காதா அப்படின்னு. ஏன்னா எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கொடுக்கலங்க. அதாவது சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான் கொடுத்திருக்காங்க. இவர் தான் நம்முடைய கர்ம வினையை எடுத்து காட்டக்கூடிய கிரகம். அடுத்து யாரு? ராகு பகவான். எல்லா தோஷத்தையே ஃபர்ஸ்ட் வெளியில காட்டக்கூடிய ஒரே கிரகம் ராகுக்கு இதுதான். அப்ப இந்த ராகு பகவான் ஒரு முக்கியமான கிரகம். ஒரு மனிதனுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழணும், இந்த ராகு பகவான் ஒரு முக்கியமான கிரகம். திடீர் பணக்காரன் சொல்றாங்கல்ல, இதான் யாருங்க? ராகு. அடுத்த சுக்கிரன், அடிச்சா லக்கு, வந்தவொடனே அள்ளி கொடுத்து போயிட்டே இருக்கும். இதான் சுக்கிரனுடைய ஃபேவரட். நல்லா சுகமமா நல்ல காரு பங்களா வசதியோடு நல்லா உல்லாசமா வாழு. ஒரு வாழ்க்கையை வாழணும்னா சுக்கிர பகவான் ஒரு முக்கியமான கிரகம். அப்ப இந்த மூன்று கிரகம் இணைவு உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவது? 50 நாள் தான் இருக்கு இந்த மூன்று கிரகமும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எப்போதுமே சனி பகவான் நீசம் ஆயிடுவார். அங்க சனி ராகு அங்க பகை கிரகமா வரும். அப்ப இது உங்க பலவீனம்னா கோச்சாரத்துல பலவீனம் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா அது நீச பங்க ராஜயோகத்துல போய் நின்றோம். நல்லா பாருங்க, சனி ராகு ஒரு பாவ கிரகத்தோட ஒரு பாவ கிரகம் 12ஆம் பாவத்துல வந்து அது மிகப்பெரிய ராஜயோகம்ங்கிறாங்க. உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்தா அது மிகப்பெரிய உச்ச பலனை கொடுக்குறாங்க.
அப்ப இங்க மேச ராசி கெட்ட பலன் கிடையாதுங்க, நல்ல பலன் தான். விரைய சனியை மட்டும் பார்த்துக்குங்க. சனி பவன் உங்க ஜாதகத்துக்கு ஃபேவரேட்டா இல்ல ராகுபவன் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா இப்ப சூப்பரான ஒரு பலன் இருக்குது. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார்ல, கண்டிப்பா அந்த கர்ம வினையை சந்திச்சுதானே ஆகணும். அதுக்குதான் பரிகாரம். நம்முடைய முன்னோர்கள், முனிவர், சித்தர்கள், மகான்கள் நிறைய கோவில் பரிகாரத்தை கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு போன வாட்டி சனி பயிற்சி கொடுக்கும்போது பிளே தமிழ்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த மேச ராசிக்காரர். குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே நம் முருகபெருமானுடைய கண்டிப்பா அனுகிரகம் கிடைக்கும். முருகபெருமான் சார்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது, இவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. தமிழ் கடவுளை யார் முதல் கடவுள்? முருகபெருமான். அந்த ராசியில யாரு மேச ராசியில ஆதிக்கம் செய்யறது? முருகபெருமான் தான். முருகனை கும்பிடாத ஆளே இருக்கக்கூடாது மேச ராசியை பொறுத்தவரை. இது அற்புதமான ஒரு பலன். ஏன்னா நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய பலனா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி செவ்வாய் நீசமா இருந்தா யாரெல்லாம் எடுத்து பாருங்க. ஒரு 2 மாசம் நான் சொல்றேன், இந்த டேட் தான் எடுத்து பாத்துங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்துக்குள்ள பாருங்க நிறைய விரைய செலவு, மருத்துவ செலவு, நிறைய தடை தாமதம், ஒரு பிரச்சனையை சந்திக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மேச ராசிக்காரங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே பொருளாதார வருமானம், இன்கம் எல்லாமே தடைப்பட்டுச்சுங்க. எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை பார்க்க முடியல. இன்கம் சார்ந்த விஷயம் சரியா இல்ல, வருமான சார்ந்த விஷயம் சரியா இல்ல, லாபம் போய் முடங்குச்சு. அது எல்லாமே 2ஆம் இடத்துல குரு வக்ரமா இருந்தாரு. குடும்பத்துல செலவு நிறைய அதிக கொடுத்துட்டாரு. இப்பதான் குரு வக்ர நிவர்த்தி ஆனாரு. இப்ப வருமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை, உடம்பு சார்ந்த பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த நிறைய தடையில பார்த்தது யாருன்னா மேசராசி. நம்ம அது சூப்பரா சொல்லலாம். ஏன் வேலை உத்தியோகத்துல கலகம் இருந்துச்சா கேட்டு பாருங்க. இப்ப வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வந்துச்சா பாருங்க. ஒரு 2 மாசமா ஒரு மாசமா இதெல்லாம் சரியா இல்ல. நோயா, எதிரியா, பகையா, கடனா, பிரச்சனையா, இது மாதிரி இருந்தாங்க. ஆனா இனிமேல் இந்த பலன் இருக்காது. இந்த 50 நாட்குள்ள எப்படி பார்த்தாலும் புதன் உங்க ராசிக்கு வந்துடுவார். பயப்பட வேணாம். உங்களுக்கு எடுத்தவனே முதல் பலன் என்ன சொல்லுவேன்னா, வெளிநாடு வெளியூர் போக பிளான் இருக்கா? மேச ராசி யாரெல்லாம் பிளான் இருக்கு, கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போயிருங்க. சூப்பரான யோகா இருக்கு. இப்ப வெளிநாட்டு வெளியூர்ல படிக்கிறீங்க பாத்தீங்களா, மாணவ மாணவி அனைவருக்கும் சொல்றேன், பயங்கரமான கல்வியில பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்கு. வெளிநாட்டுல படிக்கிற முடியும் நபர்களுக்குலாம் மருத்துவ படிப்பா, இல்ல நெருப்பு சம்பந்தப்பட்ட படிப்பா, இல்ல எலக்ட்ரிக்கல் சம்பந்த படிப்பா, இல்ல யூனிஃபார்ம் போட்ட படிப்பா, அதாவது யூனிஃபார்ம் எந்தெந்த துறை இருக்கோ எல்லாமே செவ்வாய் ஒரு ஆதிக்கம் தான். ஒரு ஆயுத எந்திர வேலை எல்லாமே செவ்வாய் ஒரு ஆதிக்கம் தான். மருத்துவம் எல்லாமே யாரெல்லாம் அந்த துறையில படிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் சூப்பர் மேசராசி. எப்படி வருவாங்க? டாப்பா வருவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எதிர்பார்த்தளவுக்கு பயங்கரமான வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு யோகத்தை, ராஜயோகத்தை வெளிநாட்டு வெளியூர்களுக்கு சூப்பரா இருக்கு. இங்க உள்ள வேலை பார்க்கறவங்களுக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இங்க வேலை பார்க்க யாரெல்லாம் வேலையில பிரச்சனை இருந்துச்சு, வேலையை விட்டீங்க பாத்தீங்கன்னா அவங்களாம் வேலையில மறுபடியும் ஜாயின் பண்ணுவாங்க. நல்ல வேலையா வரும், லாபகரமான வேலையா வரும். ஏன்னா எதுனாடி சொல்லணும்னா இதுல சனி பகவான் ராகு பகவான் நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது சனி பகவான் குருவோட சாரத்துல போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் அவரும் குருவோட சாரத்துல போறாரு. நல்லா பாருங்க, சனி ராகு குருவோட சாரத்துல தான் போறாங்க. அடுத்து பாருங்க சுக்கிர பகவான் உச்சமாக இருக்காரு. சுக்கிரன் குருவும் பரிவர்த்தனை யோகம். இது ஏன் நல்ல பலன் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். இங்க கெட்ட பலன் இந்த மேசராசி சொல்லவே கூடாது. உங்க தசாபதி சரிதான் கெட்ட பலன். இப்ப பாருங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் வாங்குவாங்க பாருங்க. ஏன் ப்ரொமோஷன் நான் எடுத்து அங்க சொல்றேன்னா, 11ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் போய் 12ஆம் இடத்துல போய் நிக்கிறார். அப்ப ப்ரொமோஷனை அவர் குருவோட சாரத்துல இருக்கனால இங்க ப்ரொமோஷனை அள்ளி கொடுத்துருவாரு. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதியான குரு. எதுவுமே காரணம் இல்லாம ஒரு பொசிஷன் நம்ம சொல்ல முடியாது. அப்ப உங்களுக்கு ப்ரொமோஷன் வேலை உத்தியோகத்துல தடை தாமதம் நல்ல ஒரு அனுகூலம் இது எல்லாமே மேசராசிகள்லாம் இந்த 3 கிரகம் அந்த 50 நாளுக்குள்ள கண்டிப்பா வரணும். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது. நீங்க கவலைப்படாது. எப்படிப்பட்டதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்ல. எல்லாரும் இந்த விரைய சரி கண்டுக்கிறதானே மேசராசி ரொம்ப அச்சப்படுறீங்க. ரொம்ப பேர் பயந்து போயிருக்காங்க, ஐயோ எனக்கு பெருசா பாதிச்சிருமான்னு. ஏன்னா மேசராசி நிறைய ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம சொல்றோம். ஆனா இவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சனிபான் நல்லா இருந்துட்டாரு, நல்ல ஒரு லக்னமா இருந்து ஒண்ணு இல்ல மகர லக்னம், கும்ப லக்னம், சனிபான் இங்க பாதிக்க கூடாது. சனிபான் ஒரு வேலை உங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும் இங்க பாதிப்பு கொடுப்பார். இது சனிபான் மாதிரி கொடுக்க முடியாதுங்க, சனிபான் இருக்க முடியாது. எல்லாரும் சனிபாவனை கெட்ட கிரகம் சொல்றாங்க, நம்ம சொல்ல மாட்டேன். இது நல்ல கிரகம். உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் இருக்காரு. பொதுவா பாருங்க, உங்க ராசிக்கு அவர் பகை கிரகம் போய் 12ஆம் இடத்துல மறைவது ரொம்ப சிறப்பு. அப்ப மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் இந்த 50 நாளுக்குள்ள பாருங்க. நிறைய பேர் பாருங்க, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இந்த பிளான் வச்சிருக்கேன். நான் உள்ளுக்குள்ள போலாமா வேண்டாமா? ஏன் வாங்கிதானே ஆகணும். செவ்வாய் ஆல்ரெடி உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. செவ்வாய் 4 தான் இருப்பாரு. ஃபுல்லா வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். நீங்க ஒண்ணு வெளிநாடு போங்க, இல்ல வீடு, இடம், பூமியை வாங்க பாருங்க. 2 பிளான் பார்த்துக்கணும். சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும் உங்களுக்கு.
அதுவும் வெளியூர்ல வாங்கலாம், வெளிநாட்டுல வாங்கலாம், வீடுல இட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம். இது உங்க கோச்சாரகர நல்லா இருக்கு, உங்க ஜாதக தசாபதி நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் ஏன் தசாபதியை பார்க்க சொன்னா இதான் காரணம். அதே மாதிரி பாருங்க, படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எந்த ஒரு தடையும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சா இல்லையா? நிறைய கேஸ் கிட்ட வரன் கிட்ட போய் நின்னவங்க நிறைய பேர் கேட்டு பாருங்க. கணவன் மனைவி கிட்ட பேசி கிடிச்சு போவாங்க, ஆனா திருமண வாழ்க்கையில் எதுவுமே தடை கிடையாது. உச்சம் சுக்குறேன், ஏன் பயப்படுறீங்க? சனி போன சேர்ந்துறாரு. காதல் திருமணம் தான் ஃபர்ஸ்ட். காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கரு தெரிப்பு பயப்பட வராங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 50 காலத்துல சூரியன் வந்து உங்க ராசியில உச்சமாயிடாது, பயப்படாதீங்க. அப்ப குழந்தை பூர்வீக சொத்து, குழந்தை பாக்கியம் எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாடு வெளியூர் போகணும்னா போவீங்க. திடீர் லாட்ரி அடிக்கும் நிறைய பேருக்கு. என்னங்க எடுத்தவன ரேஷன் எடுக்கிறது திடீர்ல யோகம். ஏன்னா 12 வெளிநாடு வெளியூர் தானே. அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி எடுத்தா ஏன் அடிக்காது? ஐயா சுக்கிரன் உச்சமா இருக்காருல்ல. அப்ப ஜாதக தசாபதி மாதிரி கரெக்டா லாட்ரி வருதுன்னா பயங்கரமான யோகம் இருக்கு. தந்தை தாயுடைய அனுகூலம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நம்பர் மட்டும் ஜாதகத்துல சனிபாவம் நல்லா இருக்கா மட்டும் பார்த்துக்கிட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு யோகம் இருக்கு. திருமண பணம் இன்கம் சந்தோஷம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூராக இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறை, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் வெற்றியா இருக்கும். இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அடிச்சு பட்டையை கிளப்பக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி தாங்க. எதுக்குமே கலங்க மாட்டாங்க. என் வழி தனி வழி, என்னை விட்டு நீ போனா போயிட்டே இரு. எனக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கு, எனக்குன்னு ஒரு பிரெயின் இருக்கு, எனக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்கு, அதை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படிம்பாங்க. அஸ்வினில பிறந்தவங்களுக்கு நீங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கு. அஸ்வினில பிறந்தவங்களுக்கு வேலை, உத்தியோகம், வருமானம், இன்கம்ல தடை இருக்காது. ஒரு உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த பதவி போறீங்க. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். எங்க வேணா போய் லோன் கேளுங்க, இப்ப உடனே சாங்ஷன் ஆகும். நண்பர்கள் பழக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பாருங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு அலுவலகத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன். அதாவது இந்த அஸ்வினில பிறந்தவங்க. அடுத்து பரணி நட்சத்திரம் சுக்கிரன் உச்சங்க. நான் சொல்றேன் பாருங்க, சுக்கிர பகவான் உச்சமா இருக்கிறாங்க. மேக்சிமம் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க நல்லா இருக்கும். அதாவது நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம், அதாவது உங்களுக்கு சுக்கிரன் வந்து வக்ரமாக ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறும். ஏன்னா வருமானம், குடும்பம், பிரச்சனை நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க. ரொம்ப ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. இனிமே பயப்பட வேணாம். உங்களுக்கு ஏப்ரல் 28க்கு அப்புறம் வீடோ, இடமோ, பூமியோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு கல்வியோ, கணவன் ஒற்றுமையோ எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் நல்லா, உத்தியோகம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வக்ரமா இருக்காரு, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பரணேஸ்ல பண்ணலாம். ஆனா லைஃப் ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு, பாத்துக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்மைய குணம் எல்லாமே இருக்கும். நீங்க பயப்படாம நீங்க இனிமே நீங்க போகக்கூடிய பதிலாக வெற்றியா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, அடுத்த பதில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கூட நீங்க போகக்கூடிய பத சிங்க பதையா வரும். வரக்கூடிய மேசராசிக்கு இந்த 3 கிரக பயிற்சியால் பயங்கரமான ராஜயோகத்தை அமையக்கூடிய காலமாகவே அமைகிறது.